நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பேசுகிறேன். திண்டுக்கல் லியோனி அவர்கள் நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்கிற ஒரு நிகழ்ச்சியை 200வது நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது இப்போது 200வது நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்று கேள்விப்படுகிற போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்கிற லியோனி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல முறையில் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய படிப்பாக இந்த நம்முடைய கலைஞர் டிவியில் அது வந்திருக்கு. அதன் மூலமாக பலரும் பயன்பெற்றிருக்கிறார்கள். பல பேர் சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது இந்த நிகழ்ச்சி கலைஞர் டிவியில் வந்த நல்ல நிகழ்ச்சிகளிலே ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலின்படி இதில் உள்ள நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நாமும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதை நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குகிற இந்த நிகழ்ச்சியை பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க அப்படின்ற நிகழ்ச்சி கலைஞர் டிவியில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகிட்டுருக்கு. அதனுடைய 200வது எபிசோடுக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும். முதலில் நானும் ஒரு பேச்சாளராக தான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். என்னுடைய கல்லூரி காலங்களில் நான் மேடைகளில் பேச ஆரம்பித்து அதன் பின்பு தான் நான் நாடகங்கள் போட ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் முதல் மேடை எனக்கு பேச கிடைத்தது தான் மேடை. இன்றைக்கு கலைஞர் டிவி மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு இந்த நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க என்ற நிகழ்ச்சி மூலமாக வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு. அதையும் இளைஞர்கள் சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஞாயிறு என்பது மற்றவர்களுக்கு விடுமுறை நாள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அன்று தான் தொடக்க நாள். அவர்கள் தன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக கருதுகிற ஒரு நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்குது. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வர்ற கலைஞர் டிவி நிறுவனத்தாருக்கும் நிகழ்ச்சியை நடத்தி வரும் திரு லியோனி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நன்றாக பேசிய இன்னும் பேச இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 200வது எபிசோடு அடுத்து 300வது எபிசோடுக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி கலைஞர் டிவியில் இந்த வாரம் 200வது எபிசோடை நோக்கி வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது. அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய பேச்சாளர்கள் உருவாகி இளைஞர்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு துணையாக இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கிறது. பேச்சாளர்களை வளர்த்து விட்டு அப்படின்னு நான் நினைக்கிறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நல்ல பேச்சாளர்களை உருவாக்குகிறதுக்கான ஒரு தளமாக கலைஞர் டிவியில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நடத்தும் திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் கலைஞர் டிவிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் விஷயங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைன்னா என்னான்னு ஒரு நொந்து போனவனை கேளுங்க. வெந்ததை தின்ட்டா வீதி வந்தாச்சு ஆகலாம், வேறு என்ன செய்ய சொல்கிறேன் அப்படிம்பாரு. அவனை ஏன்டா பார்த்தோம்னு ஆகி போயிடறேன். இன்னொருத்தன் சொல்லுவான், வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம்யா, அதில் வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் நீச்சல் அடித்து போகணும், அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா. அவனை பார்த்தாலே நமக்கே ஆசையாக இருக்கு. இன்னொருத்தன் சொல்லுவான், வாழ்க்கைங்கிறது ஒரு போதையை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம்னா நம்ம வாட்டுக்கு இருக்கலாம், என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்னா. தெய்வமே, அப்போ நான் வரட்டா, உடனே போய் பார்த்தேன் பாரு காலங்காத்தாலன்ட்டு. ஒவ்வொருத்தனும் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம் கற்பிச்சிருப்பாங்க. நான் வாழ்க்கைனா என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. என்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர வேற நோக்கம் என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லை. வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருந்தாலே அதுவே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இன்னைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் பாட்டு காலேஜுக்கு நிம்மதியாக போயிட்டுருப்பேன். ஒரு 3 பயலுக சேர்ந்து அவனை அப்படியே பிட்ட போடுவாங்க. மாப்பிள்ளை, நேற்று ஒரு பிள்ளை அந்த ரோஸ் கலர் சுடிதார் மாப்பிள்ளை ஒன்றையவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுறான்றான். அவன் பாட்டுக்கு இருந்தவனை
அன்னைக்கு நைட்டு இப்படியே யோசிப்பேன், யார் முதல்ல ரோஸ் கலரு நேற்று போட்டிருந்தது? போச்சு, தூக்கம் போச்சு. அசைன்மெண்ட் எழுதுறதுல பூரா ரோஸ் கலராக தெரியுது அவனுக்கு. கணக்கு போட்டு பார்க்குறேன், பூரா ரோஸ் கலர் சுடிதாராக தெரியுது. கணக்கும் விளங்கலை, ஒன்றும் விளங்கலை. அவங்க அப்பா ஃபோனில் கூப்பிட்றாரு, தம்பி நல்லா படிக்கிறியா? படிக்கிறப்பா, இந்த ரோஸ் கலர் சுடிதாரை மறந்துடாமல் எடுத்துகிட்டு வந்துருப்பா அப்படிங்கிறான். டேய் உனக்கு ஐயாப்பா இல்லைப்பா, அது தங்கச்சிக்கு நான் எடுத்துகிட்டு வரலாம்ட்டு இருந்தப்பா. அப்பான்ட்டு அவங்க அப்பா என்னமோ ரோஸ் கலருங்கிறேன், சுடிதாருங்கிறேன். இப்போ தான் செகண்ட் இயர் போனேங்கிறேன், இவன் அதுக்குள்ளே ரோஸ் கலருங்கிறானே, என்ன ஆச்சோ? அதுக்கடுத்து அடுத்த நாள் பார்த்து அந்த பயலுக சொல்லிடுறாங்க, நேற்று ரோஸ் கலர் போட்டு இந்த பொண்ணு அந்த பொண்ணு தாண்டா, உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு இவனை ஏற்றி விட்டு அவன் பாட்டுக்கு இருந்தவனை விடிய விடிய தூங்காமல் பண்ணி அந்த பிள்ளை சிரிக்குதுறான்னொன்னே அவனுக்கு செவுறு முழுதும் அந்த பிள்ளையா தெரியும். எழுத்தாப்பில் அவங்க வாத்தியார் வருவார், சார் எப்போ சார் நீங்கள் சுடிதார் போட்டீங்க அப்படிங்கிறான். டேய் பேண்ட்டு சட்டை போட்டிருக்கான். அப்படியா சார், மறந்து போச்சு சார். பைத்தியம் பிடிச்சி அலையிறான். இன்றைய இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகிலா நடைமுறை உலகிலா? இன்றைக்கி ஒரு போட்டித் தேர்வு போகணுன்னா வச்சுங்களேன், ஒரு 1000 போஸ்டிங் கவர்மெண்ட் அறிவிக்குதுன்னா அதுக்கு 13 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஏன் 13 லட்சம் பேரும் கற்பனையில் தான் போடுறாங்களா? இல்லை, அந்த 1000 பேருக்குள்ளே நானும் ஒரு இளைஞனா ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு வெறியில் போடுறான். அந்த வெறி கற்பனை அல்ல, நடைமுறை. ஒரு முறை தோற்று போனாலும் அடுத்தடுத்த முறைகளில் போட்டி போட்டு தன்னை ஏதோ ஒரு அரசாங்க வேலையில் நுழைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி எந்த அரசு துறையில் போய் பார்த்தாலும் ஒரு இளைஞன் அங்கே இருந்து கொண்டு தான் இருப்பான். இன்னைக்கு போட்டித் தேர்வும் முடியலை, நான் படிச்சிருக்கேன், ஏதாச்சும் ஒரு தொழில் திறமை இருக்குது, தொழிலை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேங்குக்கு லோன் கேட்டு போகிறான். இன்றைக்கி பேங்க்கில் பணத்தோடு நிற்கிற இளைஞர்களை விட ஃபைலோடு நிற்கிற இளைஞர்கள் தான் அதிகம். உள்ள பேங்க்கு உள்ளே போனால் பேங்க் மேனேஜர் வந்து பட்டா இருக்கா, நிலம் இருக்கா, இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களான்னு கேட்குறாரு. இட்லி வாங்கியே காசு இல்லாமல் தான் அங்கே போய் நின்றுட்டு இருக்கோம், இவர் என்னடா இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து நூலாகி வெளியில் வர்றான். வெளியில் வந்து எப்படியாச்சும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றியே ஆகணும், ஏதாச்சும் ஒரு கடையை ஏற்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எதெல்லாம் விற்கலாமோ மண்ணை விற்கிறான், பொண்ணை விற்கிறான், கடையை ஆரம்பிக்கிறான். கடைக்கு பத்தலை, வட்டிக்கு வாங்கி போடுறான். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அப்படியே நிலையாக தன்னுடைய வருமானத்தை நிறுத்திக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அந்த கடை லட்சியம் நிறைவேறுது, நல்ல கடையாக உருவாகுது. இன்றைக்கி செம்போட கடத்தருவில் இத்தனை கடைகள் இருக்கு, அத்தனை கடைகளும் இளைஞர்கள் உருவாக்கிய கடைகள் தான். அந்த இளைஞர்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் இங்கே வெறும் கருவ மரமும் உப்பு காற்று தான் வீசிக்கிட்டு இருக்கோம். மனித மூச்சு காற்று வீசி இருக்குமா? நான் ஒரு நாள் காலைல தூங்கி எழுந்திரிச்சு வெளில வரும்போது எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அன்னைக்கு கிளம்பல, படுத்து படுக்கையிலே இருந்தார். திடீர் மரணம். சொந்த பந்தங்கள்லாம் சொல்லியாச்சு, வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50,000 ரூபாய்கிட்ட செலவாகும். ஆனால் அன்னைக்கு நிலைமைக்கு என் பாக்கெட்டில் இருந்து வெறும் 10 ரூபா தான். யாருக்கிட்ட பணம் கேட்குறது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய தோல் மீது சில கைகள், என் கை மீது சில கைகள் இருந்தது. மச்சான் விட்றா, எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் கையில் பணத்தோடு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா இறந்த முகத்தை பார்க்கும்போது வந்த அழுகையை விட அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு வந்த அழுகை தான் என்னால் அடக்க முடியல. இன்றைய இளைஞர்கள் தங்களை மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லை, தான் கூட இருக்கிறவங்களையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால தான் சொல்கிறேன், கற்பனை உலகத்தில் இன்றைய இளைஞர்கள் வாழலை, நடைமுறை வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் லியோனி சாருடைய மிகப்பெரிய அவருடைய பேச்சு ரசிகன். நான் பொதுவாக அவர் இந்த திரைப்பட பாடல்களை பற்றியெல்லாம் நிறைய விமர்சித்து அவர் பேசணும்போது கூட அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு உண்மை இருப்பதாகவும், சின்னதாக ஒரு சமூக அக்கறை இருப்பதாகவும் நான் பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடியவர்களும் நிறைய தயாரிப்புகளோடு பேசுகிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இந்த தகவல்களை அவர்கள் தயாரிக்கிறார்கள், எப்படி இந்த தகவல்கள் எல்லாம் அவர்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்கு ஒரு தீவிர வாசிப்பு வேணும். வாசிப்பு இல்லாமல் ஒரு மேடையில் நிச்சயமாக பேசவே முடியாது. அந்த தயாரிப்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை பேசுகிற பொழுது அதை நடுவராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த பேச்சுக்களை எதை அனுமதிக்கலாம், எதை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நடுவராக இருக்கக்கூடியவருக்கான ஒரு சமூக அக்கறை இருக்குது. இன்னொன்று, ஒரு பட்டிமன்றமாக நடத்துகிற பொழுது வாதத்திற்காக அல்லது வாத சுவாரஸ்யத்திற்காக நிறைய விஷயங்களை மாற்றி பேசிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தகவல் பூர்வமாக இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப கவனம் தேவை. அந்த கவனத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய லியோனி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் ஒரு பழைய நண்பர் ஒருத்தரை சந்தித்தப்ப
அவர் வந்து இப்போ உங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்கான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. சார் நீங்கள் ஒன்றும் படிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை சார், கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் வளர்த்தி கொடுங்க சார், அவ்வளோதான், அது போதும். அதுதான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயத்தை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ லியோனி சார் நடத்துகிற நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட கம்யூனிகேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி வளர்த்தி எடுக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை நான் எப்படி ரெகுலராக பார்த்துட்ருக்கணும், அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பார்க்குறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஒரு முதியவரை பார்க்கக்கூடிய, அதாவது தள்ளாடி தள்ளாடி வரக்கூடிய ஒரு முதியவரை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞருடைய கற்பனை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் மட்டும் வாழ்க்கையில் இப்படி ஆனால் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட கற்பனை பண்ணும். ஒரு இளைஞரை பார்க்கக்கூடிய ஒரு முதியவர், நானும் இப்படி இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி பார்ப்பார். இதுதான் என் வாழ்க்கை. இப்போ இதுப்பட்ட ஒரு வாழ்க்கை பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு கற்பனை காணணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பட்டை திட்டப்படணும்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம கற்பனை காணணும். ஐயா, எழுந்து புறப்படு நண்பா, எல்லா கற்பனைகளும் கனவுகளும் ஈடேறட்டும், இவன் இமயம் என்ற சிகரங்களும் உன் பெயர் கூறட்டும், நீ சாதனை செய்ய நினைத்து விட்டால் சோதனைகள் எல்லாம் சொல்லாமலே போய்விடும். ஆக இந்த நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம பேர் சொல்கிற மாதிரி வாழணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கற்பனை காணணும் ஐயா. ஆனால் கற்பனையில் 2 வகை இருக்குய்யா. ஒன்று ஆக்க கற்பனை, இன்னொன்று அழிவு கற்பனை. நான்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய இளைஞர்களை ஆக்க கற்பனை காண சொல்கிறேன். நான் சொன்னால் நல்லா கேட்பாங்க, தங்கமான இளைஞர்கள் இவங்கெல்லாம். நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாவே கேட்பாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன இளைஞர்களெல்லாம் கேட்பாங்க, நீங்களும் கேட்பீங்கன்னு சொன்னீங்கல்ல. அந்த இளைஞர் லிஸ்ட்டில் என்னை சேர்த்துட்டீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கற்பனையில் 2 கற்பனை இருக்குன்னு சொல்லலையா, ஆக்க கற்பனை. எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் நான் ஆக்க கற்பனை காண சொல்கிறேன். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை அழகாகும், வாழ்க்கை மெருகூட்டப்படும். ஆகவே இன்றைய இளைஞர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கற்பனையிலே வாழ்கிறார்கள், கற்பனையிலே வாழ்கிறார்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சோசியல் வாத்தியார் பாடம் எடுத்துகிட்டு இருக்கப்ப அவரையே மிரட்டுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான். சார், நம்ம நாடு மாசமாக இருக்குது சார். மிரண்டு போயிட்டார் பாவம். நாடு மாசமாக இருக்கா? என்னடா சொல்கிற? நீ தானே நேற்று சொன்ன 3 பக்கம் தண்ணி இருந்து 1 பக்கம் நிலம் இருந்தால் தீப கற்பம்னு. அப்போ இந்தியா தீப கற்பமாக தானே இருக்குது. இப்படி கற்பனையிலேயே போய்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி உருப்பிடுவாங்க? அதாவது குடிகாரனை குணப்படுத்துறதுக்கு பாண்டிச்சேரி கூப்பிட்டு போனாங்களாம். அந்த கதையா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளையில படித்து வந்தான் பாருங்க, அவனை கூட்டு போய் காலேஜில் சேர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா அப்போத்தே சினிமா முகம் அதிகமாக இருக்கும். அப்போ அப்பா சொல்லுவார், நீ பிஇ படிக்கணும்டா, இன்ஜினியர் ஆகணும், நீ பிஇன்னு நான் சொல்லி வெளியே பீத்திக்கிறணும். அவள் அப்பா கற்பனை கூட்டி தீத்துருவார். அவன் அசரவே மாட்டான். ஆஃபீஸ் போனவர் திருப்பி வந்துடுவார். உப்பிள்ளை கிட்ட போய் சொல்லிடி, அவன் பிஇ படிக்கணும். அவன் அப்படியே, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதுக்கு இவர் பதில், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, நீ 100 தடவை என்கிட்ட சொன்னாலும் சரி, நான் ஒரு தடவை கூட நான் காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படிம்பான். அந்த இடத்துல தாய் போய் சொல்லுவா பிள்ளைகிட்ட, அடே நான் 10ஆப்பு ஃபெயிலு, இவ்வளோ பேசுகிறாரு உங்கள் அப்பா 12ஆப்பு ஃபெயிலு, நீயாச்சும் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிடேன்டான்னு ஒரு யதார்த்தமாக கெஞ்சும்போது அம்மாவுக்காக போய் படிப்பாங்க. போய் 8 செமஸ்டரில் எந்த அரியருமே இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு வந்துடுவான். அப்போ அங்கே கூட ஒரு அப்பாவோட கற்பனையை அம்மாவோட யதார்த்தம் தானே ஜெயிச்சு கொடுத்துருக்கு. அவன் பேருக்கு முன்னாடி வேணா அப்பா ஒரு இன்சில கொடுத்துருக்கலாம், ஆனால் அவன் பேருக்கு பின்னாடி பிஇன்ற ஒரு 2 டிகிரியை கொடுத்தது அம்மாவோட யதார்த்தம் தானாங்க. அதான் எங்களுடைய வாதமும் கூட. இறுதியாக இப்படி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். இறந்தவர்களுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட இல்லாதவர்களுக்கு இலை வைத்து ஒருவேளை சோறு போடுவதில் தான் எங்கள் யதார்த்தம் அடங்கியிருக்கிறது. நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து 200th எபிசோட். திண்டுக்கல் லியோனி வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடத்திட்டுருக்காங்க. எனக்கு பேசிக்காக இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போல்லாம் வந்து எந்த அளவுக்கு போல்டாக சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம், எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு கூட்டமாக அப்படியே போயிடக்கூடாது. கோலிஸோட படத்தில் கூட அடையாளம்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கணும், அதை வந்து வெளியே சொல்ல தெரியணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் செலக்ட் பண்ணி வெளியே கொண்டு வர ப்ரோக்ராம்ன்றது வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் இருந்து இந்த பேச்சு திறமைனா சும்மா வெறுமே ஒன்றுமே இல்லாமல் ஒரு அடுக்குமொழியில் பேசாமல் உள்ளேருந்து ஃபீல் பண்ணுற விஷயத்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் நான் நினைக்கிறேன். இது 200 வாரம் மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் நிறைய வளரணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். தேங்க்யூ. கலைஞர் தொலைக்காட்சியில் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க திண்டுக்கல் லியோனி சாருடைய 200வது எபிசோட். நிறையா
நியூஸ் ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்காகவும் வந்து லியோனி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பெரிய ஃபேன். உண்மைக்கு சொல்லணும்னா நிறைய டைம் ட்ராவல் போகும்போது காரில் வந்து நான் வந்து அவருடைய ஸ்பீச்சை கேட்பேன். நான் அவ்வளோ ஃபன் இருக்கும், அதே டயத்தில் உணர்வுபூர்வமாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த 200வது எபிசோடு அவர் அடி எடுத்து வைக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகிலா நடைமுறை உலகிலா? கற்பனையில் 2 வகை இருக்குது. நல்லா ஆகணும் அப்படின்னு நினச்சி பார்க்குற ஒரு கற்பனை. ரைட் சகோதரர்கள் ஊர்ந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாகனம் விண்ணில் பறந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ததுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் விமான பயணத்தில் இன்றைக்கி திருச்சியிலேருந்து சென்னைக்கு 5 மணி நேரம் வர வேண்டிய பயணத்தை 50 நிமிடங்களில் வருகிறோம் என்று சொன்னால் ரைட் சகோதரர்கள் கண்ட அந்த கனவு. அதே மாதிரி நின்று கொண்டிருந்த ஒரு வாகனம் கஷ்டப்பட்டு அப்படியே அழுத்தி வந்து கொண்டிருந்த அந்த எந்திர ஆற்றலை பயன்படுத்தின வாகனம் தானாக இயங்கினா எப்படி இருக்கும்னு ஃபோர்டுன்னு ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் சிந்தித்ததால் தான் இன்றைக்கி ரோடு முழுவதும் கார்களும் வாகனங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அறிவியல் விஞ்ஞானியினுடைய கற்பனை. தாமஸ் ஆல்வா எடிசன் தனக்கு உதவியாளர்களை எப்படி தேர்வு செய்வார் தெரியுமா? உதவியாளர்களை தேர்வு செஞ்சார். அப்ரெண்டிஸ் தேர்வு செஞ்சு 2 பேரை கூப்பிட்ருக்காரு. அவன் உண்மையிலே நம்மள்கிட்ட சரியாக இருப்பானா, விஞ்ஞானிக்கு உதவியாளராக இருக்கிறதுக்கு அவன் பொருத்தமானவனா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணார் தெரியுங்களா? அவர் சாப்பிட்ற ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டார். உப்பே இல்லையே அப்படின்னார். 2 அப்ரெண்டிஸ் உட்காந்துருக்கான். அவனுங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவனுங்க வாங்கின பொருளுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியே இவனுங்களை உப்பை போட்டு திங்க ஆரம்பிச்சிட்டான் 2 பேரும். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த 2 பேரையும் பார்த்துட்டு, உங்களுக்கு எனக்கிட்ட வேலை இல்லை, போயிட்டு வாங்கன்ட்டார். திரும்ப அடுத்த நாள் 2 பேர் இன்டர்வியூக்கு வந்தான். அதே மாதிரி சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னாரு. உப்பை போட்டு சாப்பிட்டாரு. ஆனால் 2 பேர்த்தில் ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் முதல்ல பொருளை சாப்பிட்டுட்டு தனக்கு தேவையான உப்பு அதில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையான உப்பு இருந்ததுனால உப்பு போடாமல் அவன் சாப்பிட்டான். எடிசன் உப்பு போட்டு சாப்பிட்டதுனால அவர் அப்படியே ஜால்ரா வாசித்து சாப்பிட்ட அந்த 2 பேரும் வேலையை இழந்து விட்டார்கள். தான் சொந்தமாக சிந்தித்து எனக்கு தேவையான உப்பை நான் போட்டு சாப்பிட்றேன்னு எவன் சாப்பிட்டானோ அவனைத்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய உதவியாளராக தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கி இளைஞர்கள் இப்படி யதார்த்தமாக சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவனை சுற்றி நடக்கிற சமாச்சாரம் அடாடாடாடா. ஒரு பணத்தை கொண்டு வர்றாங்க, ரோட்டில் வர்றாங்க, ஒரு 4 இளைஞர்கள் விறகு கட்டை எடுத்துகிட்டு வர்றான் முன்னால். என்னடான்னா வர்ற வாகனத்தை தாத்தா வர்றாரு, தாத்தா செத்து பணமாக போகிறார். அவர் வர்றாருன்ட்டு வாகனத்தையெல்லாம் ஓரத்தில் போக சொல்லி விறகு கட்டையில் விரட்டிட்டு வர்றான் போதையில். இந்த உண்மையான இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இதுக்கு பேர் நல்ல கற்பனையா? இல்லை. நல்ல கற்பனை கெட்ட கற்பனை. நல்ல கற்பனை இந்த உலகத்திலே வாழ வைக்கும், கெட்ட கற்பனை அவர்களை வீழ வைக்கும். நட்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி இளைஞர்கள் ஒரு இடத்துல 10 பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னால் எந்த ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஹாஸ்டலில் 10 பேர் ஒரே பிளேட்டில் உட்காந்து சாப்பிட்றான் பாருங்க. அந்த இடத்தில் அவன் முறியடிக்கிறான். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு இளைஞன் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. ஒரே ஒரு செய்தி சொன்னால் போதும். இன்றைய இளைஞர்கள் நடைமுறை வாழ்க்கையில் வாழ்கிறார்களா, யதார்த்த வாழ்க்கையில் வாழ்கிறார்களா? இன்றைக்கி அசோகரின் காலம் பொற்காலம்னு சொல்கிறோம். ஏன்? அவர் உருவாக்கின 2 சின்னம்தான் இன்றைக்கி இந்திய அரசே காப்பாற்றி வச்சிருக்கு. இந்திய அரசாங்கத்தினுடைய முத்திரை தான் அசோகருடைய சாதனா தூணில் இருக்க அந்த 3 சிங்கங்களுடைய அந்த உருவம். அசோகருடைய சக்கரம் தான் நம்ம தேசிய கொடியில் நடுவில் இருக்குது. அப்போனா அந்த மன்னன் எப்படி ஆட்சி செஞ்சுருக்கான் பாருங்கள். அப்போ அந்த அசோகர் புத்த பிட்சுக்கள் வந்தால் எந்திரிச்சு வணக்கம், இப்படி தலையை வணங்கி வணக்கம் சொல்லியிருக்கார். அப்போ கூட இருக்கவங்க பிட்டை போட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜா, ஒரு புத்த பிட்சு வர்றவருக்கு எந்திரிச்சு தலையை வணங்கி வணக்கம் போடுறீங்களே, நீங்கள் அப்படி போடக்கூடாது, நீங்கள் ராஜா கெத்தாக இருங்க, தலையை மடங்கி வணங்காதீங்கன்னு இருக்கான். உடனே அசோகர் அடுத்த நாள் ஒரு பரீட்சை வச்சுருக்கார். இந்த சொன்னாங்கல்ல, அவனுங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் காட்டுக்கு போங்க,
யார் யாருக்கு என்னென்ன விலங்குகளுடைய தலையை கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்கடா அப்படின்னு இருக்காரு. போய் ஒருத்தன் சிங்கத்து தலையை கொண்டு வர்றேன், ஒருத்தன் புலி தலையை கொண்டு வர்றேன், ஒருத்தன் ஆட்டு தலையை கொண்டு வர்றேன், ஒருத்தன் மாட்டு தலையை கொண்டு வர்றேன், எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சொன்னான்ல ஒருத்தன் பிட்டை போட்டான்ல, அவனை கூட்டு வந்து ஒரு மனுஷன் தலையை கொண்டு வாடான் இருக்கார். அவனும் கொண்டு வந்துட்டான். இப்போ சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் இப்போ அவங்கவுங்க தலையை போய் விற்றுட்டு வாங்க. சிங்கத்தலையை கொண்டு போனவன் விற்றுட்டு வந்துட்டான் நல்ல காசுக்கு. புலித்தலையை கொண்டு போனவன் விற்றுட்டு வந்துட்டான் நல்ல காசுக்கு. ஆட்டுத்தலையை கொண்டு போனவன் ஹோட்டலில் விற்று தலைக்கறிக்கு விற்றுட்டு வந்துட்டான், காசு கொண்டு வந்துட்டான். மாட்டுத்தலையை கொண்டு போனவன் ஒரு ஹோட்டலில் விற்று காசை கொண்டு வந்துட்டான். மனுஷ தலையை கொண்டு போய் ஒருத்தன் விற்க போயிருக்கான், ஒரு வயலும் வாங்கவே இல்லை. டே சும்மாவாவது கொடுத்துட்டு வாடா அப்படின்னா சும்மா கூட இதை எவனும் வாங்க மாட்டேங்கிறாங்கயா. டேய் யாருக்குமே பிரயோஜனப்படாது இந்த மனுஷன் தலை தான்னு இப்போ தெரிஞ்சு போச்சா? ஒரு விலங்கின் தலைக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட செத்த பிறகு ஒரு மனிதன் தலைக்கு இல்லை. அதனால் இன்னொருத்தனை தலை வணங்கி அவனை வணங்குவது அவனை கௌரவப்படுத்துவதற்கு சமம் என்று சொன்ன அசோகருடைய அந்த 2 சின்னங்கள் தான் இன்றைக்கி இந்திய அரசினுடைய சின்னங்களாக இருக்கிறதுக்கு காரணமே. ஆணவம் கொள்ளாதே, மக்களிடம் பணிவாக நடந்து கொள் அப்படின்னு சொன்ன அசோகர். இன்றைக்கி இளைஞர்கள் எல்லோருமே ஏதோ திரைப்படங்களில் காட்டப்படுவது போல குடித்துவிட்டு பெண்களின் பின்னால் அலைந்து பெண்களை ரயில்வே ஸ்டேஷனிலும் வகுப்பறையிலும் கொள்கின்ற இளைஞர்கள் ஏதோ ஒருவர் இருவர் இருக்கலாம். ஆனால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நட்பும் பாசத்துடனும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் தான் இந்த நாட்டை தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகில் அல்ல, நடைமுறை உலகில் தான் இன்றைய இளைஞர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி, நடைமுறை உலகிற்கு நம் இளைஞர்களை அழைத்து செல்வது நம் அனைவருடைய கடமை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நன்றி, வணக்கம்.